வாங்கணுமோ இல்லையோ வேடிக்கை பார்த்தாங்க போயிட்டு. கியூட்டா இருக்கு, குட்டி குட்டி எரேசர்ஸ். சூடு வச்சிட்டியா? 2 ஸ்பூன்ஸ் குணப்படி புகாரதுக்காங்க. எப்படி உட்காந்துருக்க தெரியுமா நீ? இந்த ஒரு டாய் பல்லி மாமேட்ல யூனிகார்ன் கலர்ல வந்து ஒரு பென். நூடுல்ஸ் சாப்பிட்டு செம்ம சூப்பர் இந்த பொண்ணு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ டைம் வந்து ஒரு 5:15 அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு 4 o'clock எழுந்தோமா. இவ்வளோ சீக்கிரம் எழுந்து எங்க தெரியுமா போறோம்? வேளாங்கண்ணி தான் போறோம். ஸோ புதுசா கார் வாங்கியிருக்கோம். நீங்க வந்து ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி குட்டியா ஒன் டே இன்னைக்கு போயிட்டு மத்தியானம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் வந்து பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆயிடுவோம். ஸ்வேதா வந்து சின்ன வயசுலதான் வந்து வேளாங்கண்ணி போயிருக்காங்க. ஸோ அவளும் வந்து எங்க கூட வந்து ஜாயின் பண்றா. ஆக்சுவலா ரொம்ப சின்ன வயசுல போனேன், எனக்கு அது சரியா கூட எனக்கு ஞாபகம் இல்ல. சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால ஒரு மாதிரி ரொம்ப ஈகரா இருக்கு. சரி அங்க என்னதான் இருக்குன்னு அவகிட்ட சொன்னேன். இவ வந்து இந்த 1/2 எடுப்பானா, நான் இந்த 1/2 எடுக்கணுமா? இதெல்லாம் ஓவரா இல்ல. இவ வந்து நைட் வந்து வீட்டுலதான் ஸ்லீப் ஓவர் பண்ணா. சோ அப்பதான் நாங்க காலையில ப்ராப்பரா எஞ்சி கிளம்புவோம். இல்ல இந்த பொண்ணு எந்திரிக்காத காலையில கண்ணே திறக்க முடியல. ஆனா சத்தியமா நான் வந்து 11 o'clock அந்த மாதிரி தான் எந்திரிக்கிறேன். எல்லாம் வந்து 4 o'clock அலாரம் வச்சு எழுப்பி நீ சீக்கிரமா தூங்கிட்ட. இவளாச்சும் நீ ஒரு 1 o'clock தூங்கிட்டியா? 12:45 1 o'clock. நான் தூங்குறதுக்கு அதை விட லேட் ஆச்சு. இந்த பொண்ணு நல்லா ஆணு தலைக்கரையில கவர்ந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. நல்லா தூங்கலாம். அட பாவி, இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா 4 o'clock வரை எழுந்திருக்கணும். 3:30 அலாரம் வச்சோம். நான் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன். மம்மி தான் போன் பண்ணாங்க. ஒரு 3:55 மம்மி தான் போன் பண்ணி எழுப்பினாங்க. இஞ்சுக்கோங்க ஸ்வேதாவையும் எழுப்புன்னு. சரி, இந்த வீடியோல வந்து நாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் தான் நீங்க பார்க்க போறீங்க. நாங்க கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணதுனால போற வழியில ஒரே ஃபாகியா தான் இருந்துச்சு. இந்த பொண்ணு கார்ல ஏறி உட்கார்ந்ததுல இருந்து நல்ல தூக்கம். இப்ப பாருங்களேன். வேளாங்கண்ணி ரீச் ஆயிட்டோம். இப்போ டைம் வந்து 8:30. ஸோ இப்போ வந்து கார் பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு தான் சர்ச்சுக்குள்ளேயே போக போகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து செம்மையாக பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. இப்போ நாங்கள் வந்து பழைய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தான் வந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபியூ மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு. வெயில் வந்து கொஞ்சமாக தான் அடிக்குது, ஆனால் செம்மையாக புரிஞ்சுது. ஸோ இதுதான் பழைய வேளாங்கண்ணி சர்ச். க்ரௌட் வந்து நார்மலாக இருக்க டைமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்காங்க. பட் இதை விட க்ரௌடடாலாம் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் சர்ச்சுக்குள்ளே. பழைய வேளாங்கண்ணி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் சைட்லேயே வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச்னு ஒன்று இருக்கும். இதுதான் அந்த சர்ச். நான் உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த சர்ச்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி போனாலே உங்களுக்கு வந்து அங்கே ஜீசஸோட ஒரு ஸ்டாச்சு பார்க்க முடியுதா. ஸோ இதுதான் அந்த ஃப்ரண்ட் வியூ. நல்லா ஹைட்டாக இருக்கும். முடி காற்றுக்கு ரொம்ப சூப்பராக அப்படியே பறக்குது. முடி ஃபுல்லாக களைஞ்சு போச்சு, வேஸ்ட். நாங்கள் நேற்று நைட்டு வேற ஒரு 1/2 hour கிட்ட உட்காந்து
ஸ்ட்ரெயிட்லாம் பண்ணோம். காலையில கூட ஸ்ட்ரைட். ஆமா, காலையில வர ஒரு 10 minutes இருக்குமா, ஸ்ட்ரெயிட் பண்ணோம். ஸோ வேளாங்கண்ணி சர்ச் டு பீச் வந்து ஒரு சிங்கிள் ரோடு இருக்கும். அந்த ரோடில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக இன்னும் குட்டி குட்டி ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும். சும்மா ரேண்டமான திங்ஸ் நிறைய வாங்கலாம் நீங்கள். போக வரதுக்காங்க இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டி எரேசர்ஸ். அதுக்கப்புறமா இது நான் எரேசரா, ஷார்ப்னர். இது என்னது, பென் டேப். டேப்ஸ். அப்புறம் அந்த பென்னு கம்மி. எது வாங்கலாம்? பீச் உள்ளலாம் போல் இதே ஸ்பாட்டில் நின்று திருப்பி ரிட்டர்ன் 12 o'clock மாஸ்க் வந்து போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே மாஸ்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வேதா வந்து ஏதோ கட்டணும்னு சொல்லியிருந்தா. அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து டைரெக்டாக லஞ்ச் சாப்பிட வந்து போயிட்டோம். லஞ்ச் முடிச்சோடனே திருப்பி நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து கிளம்பிட்டோம். வயிறு ஃபுல்லாக நல்லா நூடுல்ஸ் சாப்பிட்டு செம்ம சுப்போ இந்த பொண்ணு. எப்படி உட்காந்துருக்க தெரியுமா நீ? இன்னைக்கு மார்னிங் நாங்கள் வீடியோ எடுத்தல சேம் ஸ்பாட்லேயே வந்து உட்காந்துட்டு வந்து திருப்பியோம். ஆக்சுவலி மார்னிங் ஒரு 5:30 வீட்டில் இருந்து கிளம்பணும். இப்போ ஈவினிங் 5:30 நாங்கள் வீடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் அந்த பீச் கிட்ட வாக் பண்ணி போனோம்ல, சர்ச்லேருந்து பீச் வாக் பண்ணி போகிறப்ப அங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இதுதான் வந்து இல்லை. ஸோ இந்த ஒரு குட்டி பவுச், ஓகேவா, இதுதான் என்னோடது. திஸ் இஸ் சாஃப்டா கியூட்டா இருக்குல்ல. இது அதுக்கப்புறம் இது வந்து மியாக்கும் லூனாக்கும் இந்த ஒரு டாய் பல்லி அவங்க ஒன்று வச்சு நாங்கள் ஆல்ரெடி அது மியா ஃபுல்லாக இந்த கை கால் வால்லாம் பிச்சு போட்டுட்டா. ஸோ அவளுக்கு இன்னொன்று ஒரு நியூவாக வாங்கியிருக்கோம். அண்ட் தென் இந்த ஒரு பென், ஃபிஷ் பென். ஆமாம், மர்மெய்ட்ல யூனிகார்ன் கலரில் வந்து ஒரு பென். இது நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நான் இந்த மாதிரி நிறைய பென்ஸ் வந்து கலெக்ட் பண்ணேன்னா அதனால வாங்கிட்டேன். அண்ட் தென் இந்த ஒரு கிளிப். இதுனா இந்த பொண்ணு வாங்குன்னு சொன்னா நான் அந்த பொண்ணு வாங்கவே இல்லை. நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. இவங்களுமே வந்து வாங்கி இந்த கவரோட அப்படியே பத்திரமா இருக்கும். அதுக்கான கடையெல்லாம் இருந்திருக்கலாம். அது இதுவுமே கியூட்டா இருக்கு. இதுக்குள்ள வந்து நிறைய குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஒரு செட் வாங்கினேன். அப்புறம் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. இத வாங்குதுங்களா? அந்த கடையில இருக்கவங்க வந்து எங்களை கலாச்சாங்க வேற. என்ன சொன்னாங்க, இத வச்சுட்டு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போவீங்கல்ல, நீங்க சமைக்க வந்து இந்த குட்டி குட்டி பாத்திரம் வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இல்ல நாங்க அதுலயும் வந்து கேவலமா பண்ணுவோம்னு சொன்னாங்க. உங்களுக்கு டீ ஆச்சு போட தெரியுமா கேட்டாங்க. இப்ப நாங்க வந்து இந்த மண்ல வந்து சொப்பு அப்படிதான் வாங்கியிருக்கோம். ஸோ இதுல வந்து ஆக்சுவலி இது எவ்வளோ சொன்னாங்க, 170. ஆமா 170 தான். பட் இது குட்டி குட்டியா அழகா இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டிஷ் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ரைஸ் இல்ல நாங்க நிஜமா வந்து இதுல ஒரு வீடியோவே உங்களுக்கு போடுறோம். ஆமா, இது நாங்க வந்து குக் பண்ணிட்டு ரசம் பண்ணலாம். வேற ரசம், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, லெமன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த நிறைய பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து ஆக்சுவலி ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் கீழே போட போறேன்னு நினைக்கிறேன். 2 ஸ்பூன்ஸ் குணப்படி பிளேட்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டவ். இதுக்குள்ள நம்ம கேண்டில் இல்ல குச்சி வச்சுக்கலாம். சோ இந்த செட் தான் வாங்கியிருந்தோம். இதை வச்சு நாங்க ஒரு கண்டிப்பா ஒரு ஏதாவது குக்கிங் வீடியோ வந்து கண்டிப்பா போடுறோம். இலையில சாப்பிடலாம். இந்த பிளேட்ல இல்ல, குட்டியா ஏதாவது ஒரு இலை எடுத்துக்கலாம். அந்த மரத்தோட இலை எடுத்துக்கலாம். அந்த இலையில வந்து நம்ம சாப்பிடுவோம். சோ இதை வச்சு கண்டிப்பா நாங்க ஒரு வீடியோ போடுறோம். ஓகேவா? பொங்கல் கூட பண்ணலாம். பொங்கலுக்கு குட்டியா நல்ல ஐடியா இல்ல, நம்ம குட்டி பொங்கல் வைக்கலாம். சக்கரை பொங்கல். ஆமா, ஓகே. உனக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பட் ஆனா அது ஸ்பாயில் ஆக நல்லாதான் இருந்துச்சு. கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. அதுதான் இங்க மெயினே. லைக் ஸ்டார்டிங் போனப்போ கொஞ்சமா வெயில் அடிச்சது.
ஆனா ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட்டே. ஷாப்ஸ் இருந்துச்சு, சும்மா நாங்க வாங்கினமோ இல்லையோ வேடிக்கை பார்த்தாங்க போயிட்டு நல்லா டைம் பாஸ் ஆயிடுச்சு. சும்மா வீட்டுல போர் அடிச்சுட்டு உட்காராம மார்னிங் கிளம்பி போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்தாச்சு 5:30க்கு. லீவ் விட்டதுலே உருப்படியான விஷயம் இன்னைக்கு தான் பண்ணிருக்கோம் நாங்க. ஆமா, ஆனா நல்லா சாப்பிட்டோம். ஆக்சுவலி இப்பவுமே எங்களுக்கு வந்து வெளியே போய் ஏதாவது சாப்பிடணும்னு இருக்கு. ஆனா மியாலோனா நான் நல்லா காலையிலே ஒரு 10 மினிட்ஸ் தான் போய் ஃபுட் மட்டும் வச்சுட்டு வந்தேன். ஸோ அதுங்களை வேற ஓப்பன் பண்ணி விடணும். இந்த பொண்ணு பானிபூரின்னு என்ன உசுப்பேத்தி விட்டுறா. சாப்பிடுவோம். எனக்கு ஆனா காஃபி குடிக்கணும். காஃபி குடிச்சிட்டு வெளியே எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு பாத்துல நாங்க என்னெல்லாம் பண்ணோம் நீங்க இந்த வீடியோல பாத்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து குக்கிங் வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணோம். ஸோ பாய் பாய்.